ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று டே காலையில் 5:15க்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. 5:45 போல் குளித்து முடித்து கிச்சன் போயிட்டேங்க. கிச்சனில் பச்சரிசி எடுத்து ஊற போட்டேன். ஏன்னா மாக்குளம் ரெடி பண்ணணும். அதனால் அரிசி ஊறிட்டு இருக்கட்டும், அதுங்களில் போய் பூஜை அறையை ஃபுல்லாக நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரு டைம் பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிட்டோம்னா அடுத்து முறைப்படி தான் நான் பூஜையெல்லாம் மறுபடியும் செய்வேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். வாசல் படியும் நிலைவாசல் படியும் நல்லா சுத்தம் பண்ணி இதில் கோலம் போட்டு தான் உள்ளே போய் போடணும். நிலைவாசலில் குலதெய்வம் இருப்பது ஐதீகம். அதனால் குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த செயல்னாலும் செய்யணும். சாமி படங்கள் எல்லாமே நான் பன்னீரால் மறுபடியும் தொடச்சிட்டு, சிலைகள் இருக்கிறதால தண்ணீராலையும் பன்னீராலையும் அபிஷேகம் பண்ணிட்டேன். இப்போ கோலம் போட்டு சாமிக்கு சந்தனம், குங்குமம், பூக்கள் எல்லாம் வச்சுட்டேன். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு தான் ஏற்றணும்பாங்க. அதனால் குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அடுத்து நம்ம இஷ்ட தெய்வ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு விநாயகர் பாடல் ஒன்று கேட்கலாம். சாமிக்கு ஆராதனையும் காட்டலாம். இதுதான் முறைங்க. நன்றி.